ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து சப்பாத்திக்கு ரசம் சாப்பாடுக்கெலாம் சூப்பரான ஒரு முட்டை தொக்கு எப்படி செய்யணும் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு எக்கை வந்து வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் வெள்ளைக்கரு மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், ஈஸியாக குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் மாதிரியே இருக்குன்ட்டு. கட் பண்ணி வச்சுட்டு பேனில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்னென்னா போட்டுக்கோங்க. கடுகு கடலப்பருப்பு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும். வெங்காயம் நல்லா வணங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 சைஸ் தக்காளி ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அதையும் வந்து நல்லா போட்டு வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா கிரேவி கண்டிஷன்ஸ் வரணும். தக்காளி வெங்காயம் வணங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் மசாலா ஐட்டம்ஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மசாலா ஐட்டம் பச்சை ஸ்மெல் போல நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிரேவி கண்டிஷன் நல்லா வந்து வணக்கி விட்ருங்க. கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் அது சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச முட்டையை போட்டுக்கலாம். வெள்ளைக்கரு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த வெள்ளைக்கரு நல்லா வந்து மசாலாட ஒட்டி வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன்னா மஞ்சக்கரு டைமில் போட்டால் மஞ்சக்கரு உடஞ்சி போயிடும் நமக்கு. இதுக்கப்புறம் மஞ்சக்கரு நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். அவளுக்கு வந்து தேவையான மசாலா தான் அவளை போட்டிருக்கேன். நல்லா போட்டு இதையும் கிண்டி விட்டுருங்க. பொறுமையாக கிண்டல மஞ்சக்கரை வந்து உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் தூவி நம்ம வந்து சூப்பரான முட்டை தொக்கு செஞ்சு முடிச்சாச்சு. மிளகுத்தூளும் ஆப்ஷனல் தான். நீங்கள் பச்சை மிளகா போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் மட்டும் போடுறனாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈஸியான சிம்பிளான ஒரு குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி முட்டை தொக்கு சூப்பராக செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். காலைல குழந்தைங்க முட்டையை கேட்டாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை மீட் பண்ணலாம். பாய்.